கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு தேவன் உங்களோடு இரு கோல்களை கொண்டு பேச விரும்புகிறார். எல்லாருக்கும் கதை கேட்க விருப்பம் தானே? வாருங்கள். யாத்ராகமத்தில் இஸ்ரவேலர்களை எகிப்திலிருந்து விடுவிக்க தேவன் மோசேயை அழைத்த போது மோசே இஸ்ரவேலர்கள் தனக்கு செவி கொடுக்க மாட்டார்கள் என்றும் தன் பின்னே அவர்கள் வரவும் மாட்டார்கள் என்று சொல்லி அவர் தயங்கி பயந்த போது, அது மட்டுமில்லாது நான் திக்குவாய், என்னால் எப்படி இதை செய்ய முடியும் என்று அவர் தயங்கிய போது ஆண்டவர் மோசேயை பார்த்து கேட்கிறார், யாத்ராகமம் 4:2 உன் கையில் இருக்கிறது என்ன என்று சொல்லி. அப்பொழுது மோசே சொல்லுகிறார், ஒரு கோல் என்று சொல்லி. பார்த்தீங்கன்னு சொன்னால் யாத்ராகமம் 4:17 ஆண்டவர் மோசேயை பார்த்து அதற்கு சொல்லுகிறார், இந்த கோலை உன் கையிலே பிடித்து கொண்டு போ, இதனால் நீ அடையாளங்களை செய்வாய் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதே நாங்கள் பார்க்கிறோம். தேவன் அந்த கோலை கொண்டு நைல் நதியை இரத்தமாக மாற்றவும், எகிப்தின் மீது பெரிய வாதைகளை அங்கே அனுப்பவும், அது மட்டுமில்லாது இஸ்ரவேலர்களை மோசேக்கு கீழ்ப்படிந்து நடக்க செய்யவும், அங்கே செங்கடலை 2ஆக பிளக்கத்தக்கதாயும் வனாந்தரத்திலே அற்புதங்களை, அங்கே பெரிதான அற்புதங்களையும் அதிசயங்களையும் அங்கே செய்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். அன்பானவர்களே, அப்படியாக எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்த முழு இஸ்ரவேலர்களையும் அங்கே விடுதலையாக்கும்படியாக தேவன் மோசேயின் கரத்தில் இருந்த அந்த சாதாரண ஆடுகள் மேய்க்கிற கோலை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். 2வது கோலையும் பார்த்து விடுவோமா? நியாயாதிபதிகள் 3:31 அதிகம் நாம் வேதத்திலே கேள்விப்படாத சம்கார் என்பவனை அங்கே அவன் தனியாக நின்று 600 பெலிஸ்தியரை ஒரு தாற்றுக்கோலால் முறியடித்தான் என்று சொல்லி அங்கே அவன் இஸ்ரவேலர்களை அவனும் ரட்சித்தான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அன்பானவர்களே, சம்கார் கையிலே இதை தவிர வேறொரு ஆயுதம் இருந்திருக்க வாய்ப்பில்லை என்று நான் நினைக்கிறேன். அதுபோல தான் நம் கையிலேயும் இன்றைக்கு நம்மிடத்தில் தேவன் என்ன கொடுத்திருக்கிறாரோ அதை கொண்டு நாம் பெரிய காரியங்களை தேவன் நம் மூலமாய் செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் பயன்படுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார் என்பதை நாங்கள் இந்த தாற்றுக்கோலும் இந்த மோசேயினுடைய கோலை கொண்டும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மோசேயினுடைய கோலையும் அங்கே சம்காரனுடைய தாற்றுக்கோலையும் அங்கே தேவனுக்கு அர்ப்பணித்த போது அவைகள் அங்கே ஆயுதங்களாக ஒரு பெரிய ஒரு வல்லமை உள்ள ஆயுதங்களாக அங்கே செயல்பட்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதே போல தான் உங்களுக்குள்ளே இருக்கிற கொஞ்ச தாளந்துகளையும் திறமைகளையும் உங்களால் முடிந்ததை நீங்கள் முழு மனதோடு தேவனுக்கு நீங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது தேவன் உங்களை கொண்டும் பெரிய காரியங்களை செய்ய முடியும். அன்பானவர்களே, தேவன் ஒரு பெரிய திறமைசாலிகளே அவர் தெரிந்தெடுப்பதல்ல, அவர் தமக்கு கீழ்ப்படிந்து அர்ப்பணிக்கும் மக்களே அவர் தேடுகிறார். ஹல்லேலூயா. உலகம் பார்த்தீங்களா, ஞானத்தில் சிறந்தவர்களையும் கல்விமான்களையும் திறமைசாலிகளையும் பலசாலிகளையும் தெரிந்தெடுத்து பயன்படுத்துகிறார். ஆனால் இந்த ஞான சொரூபியான நம்முடைய தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் வித்தியாசமானது. பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 கொரிந்தியரிலே 1ஆம் அதிகாரம் 27வது வசனம் சொல்லுகிறது, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார், பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார் என்று. ஏன் அவர் அப்படி செய்தாராம்? மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடி அப்படி செய்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இதை நாம் 1 கொரிந்தியர் 1:29வது வசனத்திலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உலகத்தினுடைய பார்வையிலே அற்பமாய் எண்ணப்படுகிறது எதுவோ அதை தேவன் தமக்காக தெரிந்து கொண்டு பயன்படுத்துவது தேவனுடைய திட்டம். அன்பானவர்களே, 1 கொரிந்தியர் 1:28 இப்படியாய் சொல்லுகிறது, உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார் என்று. ஹல்லேலூயா. ஆம் அன்பானவர்களே, கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டது எல்லாமே அற்பமானவைகள் தான். நாங்கள் இன்றைக்கு ஒருவேளை நான் ஒரு பூமியின் கடையாந்தரத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, நான் என்னத்தை என் தேவனுக்கு செய்ய முடியும் என்று சொல்லி இப்படி நினைத்து கொண்டு இருக்கிறீர்களோ, அல்லது உங்களை ஒன்றும் இயலாதவர்கள் என்று சொல்லி அற்பமானவர்கள் என்று சொல்லி உங்களை ஒதுக்கி விட்டதனால் அந்த மோசேயை போல நீங்களும் ஒதுங்கி கொண்டு ஒரு கவலையோடு சோர்வோடு இருக்கிறீங்களா? சோர்ந்து போகாதீர்கள். தேவனிடத்திலே உங்களை
முழுதாய் நீங்கள் அவரிடத்திலே உங்களை நீங்கள் அர்ப்பணியுங்கள். ஹல்லேலூயா. பாருங்கள், இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம் இந்த இரு கோலையும், சம்கார் வைத்திருந்த அந்த தாற்று கோலையும் மோசேயினுடைய கோலையும் ஆண்டவர் எப்படியாக அவர்கள் மூலமாக பயன்படுத்தினார் என்று. ஹல்லேலூயா. இந்த கொஞ்சம் சற்று நீங்கள் சோர்ந்து போய் இருப்பீர்களானால் சற்று இந்த கோள்களை குறித்து நீங்கள் சிந்தித்து பாருங்கள். தேவனிடம் உங்களை அர்ப்பணியுங்கள். கொஞ்சத்தை கொண்டு என்ன செய்ய முடியும் என்று நம்முடைய ஞானம் கேள்வி கேட்கும் அன்பானவர்களே. ஆனால் உங்களிடம் இருக்கும் அந்த சொற்பத்தை கொண்டு, அற்பமான உங்களுடைய திறமைகளை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்ய வல்லவர் என்று நம்புவதுதான் நம்முடைய விசுவாசமாகும். ஹல்லேலூயா. அது விசுவாசத்தின் அடையாளம் என்பார்களே. பார்த்தீங்கன்னு சொன்னால் சாதாரண விசுவாசத்தினால் செய்யப்படும் சிறிய காரியங்களை கொண்டே தேவன் பெரிய மகிமையான காரியங்களை செய்கிறதை நாம் வேதத்திலே பார்க்க முடியும். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சாதாரணமான ஒரு கொஞ்ச அப்பமும் 2 மீன்களும் அங்கே இயேசுனுடைய கரங்களிலே கொடுக்கப்பட்ட பொழுது அந்த சாதாரணமான அற்பமான உணவு அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறினதல்லவா? ஹல்லேலூயா. சொற்பத்திலே தேவன் இருந்தால் அது அதிகமாகும் அன்பானவர்களே. நீங்கள் பலவீனர்கள், உங்களால் ஒன்றும் முடியாதென்று நினைக்கிறீர்களா? உங்கள் பலவீனமான உங்களை தேவனுடைய கரத்திலே அர்ப்பணித்து பாருங்கள். உங்களிடத்திலே இருக்கிறது நீங்கள் தேவனிடத்திலே அர்ப்பணித்து பாருங்கள். தேவன் உங்களோடு இருந்தால் உங்களை அவர் மகிமையான காரியங்களை உங்களை கொண்டு வல்லமையாய் பயன்படுத்த கர்த்தரால் கூடும் அன்பானவர்களே. ஹல்லேலூயா. எனவே விசுவாசத்தோடு உங்களை முழுமையாக தேவனுக்கு அர்ப்பணித்து கர்த்தருக்காய் நீங்கள் வைராக்கியமாய் நீங்கள் நிற்பீர்களானால், கர்த்தருக்காய் நீங்கள் வைராக்கியமாய் செயல்படுவீர்களானால், உங்களை காண்கிற தேவன் உங்களை எடுத்து உங்களை வல்லமையாய் அவர் பயன்படுத்தி அவர் ஆசீர்வதிக்கவும் மகிமையான காரியங்களை செய்யவும் அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவசிக்கிறேன். எனவே நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது அல்லவா? அப்படி நீங்கள் செய்யும் பொழுது கர்த்தர் இதன் மூலமாய் உங்களை ஆசீர்வதிப்பார்.